சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டாலே நம்ம ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இந்த வருஷம் நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது 9ஆம் தேதி அண்ட் தென் ஒரு சம்வாட் டைமில் வந்து நடந்தது. இதுக்கான ரிசல்ட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ அப்போ அதுபடி பார்க்குறப்ப இந்த மாதம் மே உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கான ரிசல்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மந்த் எண்டு வந்து உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கான ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ராசஸ் என்ன, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த டைம் வந்து ஒரு கோல்டன் டைம், இந்த எக்ஸாம்ஸ் வந்து இல்லாத டைம். இந்த டைமில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, மெயின்ஸ் எவ்வளோ தூரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து சம்பவம் பண்ணுறதுக்கான ஒரே செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலிட் பாஸ். கண்டிப்பாக எலிட் பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா கோர்ஸும் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.